இப்போ இந்த 3ஆம் பாலினம் அப்படின்னாவே ஒரு சில பேர் பார்க்குற கண்ணோட்டம் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அதை ஒரு வேற மாதிரி பார்க்குறாங்க. தப்பாக பார்க்குறது நிறைய மாதிரியான விஷயங்கள், அவங்கள தப்பாக பயன்படுத்த நினைக்கிறதுலாம் இருக்குல்ல. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? நாங்கள் ஒன்றும் ஈஸி பேமெண்ட்டில் கிடைக்கிற ஒரு விஷயம் கிடையாது. இந்த காஸ்ட் ஆஃப் ஃப்ரீ கிடையாது. ஒரு பொண்ணை தொடணும்னு நினைக்கிறப்போ 1000 டைம் யோசிப்பாங்க. ஆனால் ஒரு டிரான்ஸ் விமனை இப்படின்றதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற தாட்டு உருவாயிடுச்சு. அதை உருவாக்குனதுக்கும் டிரான்ஸ் விமன்ஸ் காரணமாக இருந்திருக்காங்க. அடுத்த கேள்வி அதுதான். இப்போ நினைக்கிறாங்களோ அவங்கள பற்றி சொல்லுங்க, நான் அவங்களுக்கு வர்றேன். ஓகே, அந்த பீப்புள்ஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படி நீங்கள் ப்ரீஜட்ஜ் பண்ணாதீங்க. அவங்க என்ன சுச்சுவேஷனுக்காக இங்கே இப்படி இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்கள மிஸ்பிஹேவியர் பண்ணாதீங்க, அவங்கள மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. பொதுவாக அஃபெக்ஷன் சம்திங் லைக் தட் அந்த மாதிரி விஷயங்களை அவங்கள ஈஸியாக இன்டர்ஃபியர் பண்ணிப்பாங்க. ஏன்னா ஃபேமிலி சப்போர்ட் கிடையாது, சொசைட்டியில் இருக்காது. அப்போது ஒரு பர்சன் நம்மக்கிட்ட ஈஸியாக அப்ரோச் பண்ணும்போது அது அவங்க பாசிட்டிவாக எடுத்துக்கிறாங்க டிரான்ஸ் விமன்ஸ். அதை மற்றவங்க என்ன அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் பண்ணாமல் இருந்தாலே போதும்.